கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 105ஆம் சங்கீதத்திலே 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரப்பா, எங்களை திருப்தியாக்குகிற தேவனப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் ஆண்டவரை வானத்தின் மன்னாவினாலும் கன்மலையின் தண்ணீரினாலும் அவர்கள் இறைச்சியை கேட்டபோது காடைகளை கொடுத்தும் அவர்களுக்கு நீர் திருப்தியை ஏற்படுத்தினீர் என்று வேதத்தில் வாசிக்க கேட்டோம். அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் ஆண்டவரே இயேசுப்பா, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த திருப்தியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை திருப்தி உள்ளவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே தந்து ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த வசனத்திலே கேட்டார்கள், அவர்களுக்கு காடையை வரப்பண்ணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். திருப்திப்படுத்துகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது கண்டென்ட்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். திருப்தி இல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் திருப்தி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். 103ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை எப்படியாக திருப்தி அடைகிறார் என்றால், நாம் அவரை நம்பும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும்போது, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த 103ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் நீ குறை சொல்லாதபடி, நீ முறுமுறுக்காதபடி, நீ இல்லையே என்று சொல்லாதபடி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. விலகினங்களுக்கு மத்தியில், சோர்வுகளுக்கு மத்தியில், அசதிகளுக்கு மத்தியில் ஏன் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 27ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. முதலாவது, நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர். இரண்டாவதாக, தேவ வீட்டின் நன்மையினால் அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். நாம் ஒரு ஆவிக்குரிய சபையிலே ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட பயத்தோடு நடுக்கத்தோடு கூட சேவிக்கிற ஒரு சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினராக இருந்து அந்த தேவ ஜனங்களோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 65ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். எனவே கர்த்தர் அவரை விசுவாசிக்கும் போது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்குகிறார்கள், ஆனால் திரும்பவும் தாங்கள் இருந்த இடத்திற்கே சென்று விடுகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு சபையோடு நீங்கள் இணைந்து ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது அந்த தேவ வீட்டின் நன்மையினால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவார். உசிதமான கோதுமைகளினால், கன்மலையின் தேனினால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். உசிதமான கோதுமை என்பது அது வசனங்களை குறிக்கிறது. கன்மலை தேன் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஒரு ஆவிக்குரிய சபையில் தான் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், நன்றாக ஆழமாய் நீங்கள் அதை கண்டு கொள்ள முடியும். நான் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன் என்றால், நான் 1983ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய சபையிலே இணைந்து நான் ஆராதிக்கிறபடியினாலே, நிலையாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் அநேக வசனங்களை, அந்த உசிதமான கோதுமைகளை
எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். 81ஆம் சங்கீதம் 16வது வசனம், உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். ஆனால் தாய் சபை அல்லது நான் இருந்த சபை பூர்வீக சபை என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட பயத்தோடு நடுக்கத்தோடு கூட சேவிக்கிற ஒரு நல்ல சபையிலே இணைந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமம் 32:4 நான் வாசிக்கிறேன். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இப்படிப்பட்ட தேவனுடைய அந்த குணாதிசயங்கள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய அபரிதமான செயல்கள், இவைகளெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சபையில் தான் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் அதற்கு முன்பாக இன்னொரு சபையில் இருக்கும்போது என்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நிச்சயத்தோடு கூட தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உசிதமான கோதுமையினாலும் கன்மலையின் தேனினாலும் நீங்கள் திருப்தியாக்குவதற்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை உங்களுடைய சபையாக தெரிந்தெடுங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகரை உங்களுக்கு நல்ல போதகராக தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது 91ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் அந்த தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபையில் இணைந்து ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 16வது வசனம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மிலே நிலை கொண்டிருக்கும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மால் அடக்க முடியாது. எனவே மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்களும் நானும் வாஞ்சிப்போம். அதற்கேற்ற பிரயாசங்களை எடுப்போம். இதற்குரிய ஒரு அடித்தளம் அல்லது ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பேர்ஸ் கிறிஸ்தவ சபையிலே நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு ஆவிக்குரிய சபையிலே இணைந்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதை தருகிறார். அதைத்தான் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவேன். 31ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் தாவீது சொல்லும்போது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது, இன்னும் எவ்வளவு நாள் ஜீவிப்போம் என்று பயந்து கொண்டு வாழ்கிற அனுபவம் அல்ல. இனி ஜீவிக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் அந்த பிரயோஜனம் உள்ள நாட்களாய் மாற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வியாதிகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம், நீ படுக்கையில் இருக்கலாம், நீ நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீ விடுதலையோடு கூட கர்த்தரை இருக்கிற இடத்துல ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், மற்றவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்க முடியும், பரிந்து பேச முடியும். உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ரெண்டாவதாக, இந்த செய்தியின் 2வது பகுதியாக, யார் திருப்தி அடைவார்கள்? தேவன் நம்மை திருப்தி அடைய செய்கிறார். அவர் விசுவாசிக்கும் போது, ஒரு ஆவிக்குரிய சபையிலே இணைந்து ஆராதிக்கும் போது அவர் நமக்கு நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை பெருக பண்ணி ஆண்டவர் திருப்தியாக்குகிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது யார் அந்த திருப்தியின் மேல் திருப்தி அடைவார்கள் என்றால், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 6வது வசனம் சொல்கிறது, மலை பிரசங்கத்திலே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 9வது வசனம், என்ன நீதி? பல வகையான நீதிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நீதி என்ன தெரியுமா? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஒடுக்கப்பட்டவர்களை விசாரியுங்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நான் என்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்து நாம் என்கிற ஒரு பெரிய வட்டத்திற்குள்ளே நீங்களும் நானும் கிரியை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதபாரகர், பரிசேயர் இவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார்.
அங்கே மத்தேயு 5:20 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வேதபாரகர் பரிசேயர் அவர்கள் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் அவர்கள் உண்மையாய் கொடுத்தார்கள், அவர்கள் உபவாசித்தார்கள். இந்த நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, அருமையான கிறிஸ்தவ சகோதரியே, உன்னுடைய வருமானத்தில் 10% அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை நீ விழுங்கக்கூடாது. அதை விழுங்கினால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்குரியதை நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ராயனுக்குரியதை நீ ராயனுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். தசமபாகம் மாத்திரமல்ல, அதற்கு மேலும் நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை திருப்தி ஆக்குகிற தேவனாயிருப்பார். உன்னுடைய களஞ்சியங்கள் ஒரு நாளும் காலியாக இருப்பதில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியா 3:10 சவால் விட்டு சொல்கிறார். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆலயத்தின் பண்டகசாலைக்கு கொண்டு வந்து என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 3:15, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு நலமாயிருக்கும். இது எந்த காலகட்டத்திலே சொன்னார்? அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோவான் ஸ்நானகனிடத்திலே போகும்போது யோவான் ஸ்நானகன் கொடுக்க தயங்கும் போது சொல்லுகிறார், நீ இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருப்பாயானால் நீ இன்றைக்கு ஞானஸ்நான சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீ ஆண்டவரோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக நீதியை நிறைவேற்றுகிறவளாக நீ இன்றைக்கு அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்குவார். இரண்டாவதாக யார் திருப்தி ஆவார்கள் என்றால் 90ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். வாசிக்கிறேன், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்கிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று பார்க்கிறோம். அதிகாலையில் எழும்புங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, துதியுங்க, விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதியுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அன்றன்றைக்கு தேவையான மன்னாவை தான் பொறுக்க முடியும், சேர்த்து வைக்க முடியாது, பூசானம் பிடித்து விடும். அதுபோல நீங்களும் நானும் கிருபையை சேர்த்து வைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதியுங்க. 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். கிருபையை சார்ந்து வாழ்கிற மனிதன் திருப்தி அடைவான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் திருப்தி அடைவான். அடுத்ததாக 3வதாக தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். 17ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். கர்த்தருடைய சாயலுக்காக ஏங்கி நில்லுங்கள். ஆண்டவரிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய சுபாவங்களை எனக்கு தாங்க, உம்முடைய சாயலை நான் தரித்து கொள்ளட்டும், என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். 4வதாக ஆண்டவர் யாரை திருப்தியாக்குகிறார்? தவனமுள்ள ஆத்துமாக்களை. ஆத்தும பார வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, இந்த மனிதனுக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறதே, அது நஷ்டப்பட்டு போகக்கூடாதே. அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகிற கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். 107ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஒரு ஆன்மீக பசி நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
ஒரு ஆன்மீக பசி நம்மிடத்திலே காண வேண்டும். ஏசாயா 53:11 நான் சொன்னேன் அல்லவா, அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அந்த திருப்தியை பற்றி சொல்லும்போது, அந்த ஆத்தும வருத்தத்தை பற்றி சொல்லும்போது, அந்த ஆத்தும தாகத்தை பற்றி சொல்லும்போது 42ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, ஒரு வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நீரோடையை பார்த்த அந்த மான்கள் எப்படியாய் அது ஆசையாய் தொடர்கிறதோ, அதுபோல ஆத்தும வருத்தம், ஆத்தும பாரம், ஆத்தும தாகம் நம்முடைய இருதயத்திலே இருந்தால் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். நான் அந்த முகவுரையிலே சொன்னது போல அடுத்தபடியாக ஆண்டவர் யாரை திருப்தி ஆக்குகிறார்? போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இச்சிக்காதீர்கள், உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6வது வசனம் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே அது மிகுந்த ஆதாயம். எபிரேயர் 13ஆம் அத்தியாயத்திலே 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்தால் வாங்கி கொள்ளுங்கள், அது தப்பில்லை. நியாயமான முறையில் சம்பாதிப்பதோ சேர்த்து வைப்பதும் தப்பில்லை. ஆனால் பணத்திற்காக அலைந்து திரியாதீர்கள். செல்வத்தை தேடி நாடி உங்களுடைய வாழ்நாளை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம புத்திசாலிகள் நம்ம என்ன செய்வோம்? இந்த வசனத்துடைய 2வது பகுதியை நம்முடைய வீட்டில் பெருசாக எழுதி போடுவோம். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அந்த ஒரு நிபந்தனைக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகள் 14:14 சொல்கிறது, நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஒரு போதும் என்ற மனம், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தன்னிலே தான் திருப்தி அடைகிறவனாய் காணப்படுவான். இல்லாததற்காக ஏங்கி திரிய மாட்டான், அலைந்து திரிய மாட்டான், ஓடி திரிய மாட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியோடு ஆத்தும வருத்தத்தின் பலனோடு தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் நன்மைகளை அவன் சுதந்திரித்து கொண்டிருப்பான். அடுத்ததாக 3வதாக இந்த செய்தியினுடைய 3வது பகுதி, யார் திருப்தி அடைவார்கள்? திருப்தி அடையாதவர்கள் யார்? அவர்களுக்கு ஏன் திருப்தியின்மை இருக்கிறது என்ற குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 55 ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான். ஏன்? அந்த அழிந்து போகிற உலகத்தின் நன்மைகளுக்காக, அல்லது அழிந்து போகிற சிற்றின்பங்களுக்காக, அல்லது அழிந்து போகிற அநேக காரியங்களுக்காக ஏன் பிரயாசப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுடைய பணத்தை செலவழிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு பாலை வைத்திருக்கிறேன், ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை அதிகமாய் தேடுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுங்க. அதுதான் திருப்தி தரும். உலகத்தை நாடி, உலக நண்பர்களை நாடி, உலக செல்வங்களை நாடி, பதவி பட்டங்களை நாடி, நீங்கள் அந்தஸ்துகளை நாடி உங்கள் வாழ்நாளை நீங்கள் நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். முடிவிலே அது திருப்தியின்மையை கொண்டு வரும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்ததை சொல்கிறேன். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் அப்படி நான் செலவிட்டது உண்டு. ஆனால் முடிவிலே பார்த்தால்
திருப்தியற்ற ஒரு நிலைமை, சோர்ந்து போன ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். சில காரியங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். எசேக்கியேல் 16ஆம் அத்தியாயம் 28, 29 வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீ திருப்தி அடையாததினாலே அசீரிய புத்திரரோடு வேசித்தனம் பண்ணினாய், அவர்களோடு வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்தில் செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்ட செய்தாய், அதனாலும் நீ திருப்தி அடையாமற் போனாய். விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வேசி மார்க்கத்தை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு உலக நன்மைக்காக, உலக மேன்மைக்காக தேவனை மறுதலிக்கிற கூட்டம், தேவனை விட்டு விலகி போகிற கூட்டம், உலகத்தோடு ஒத்து வாழ்கிற கூட்டம், இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே வேசித்தனமாய் காணப்படுகிறது. ஆனால் முடிவிலே அவர் என்ன சொல்கிறார்? நீ என்ன வேசித்தனம் பண்ணினாலும், நீ தேவனை விட்டு விலகி போனாலும் முடிவில் நீ பரிதபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, ஒரு மெய்யான சந்தோஷம் இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மெய்யான சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஒரு வெறுமை காணப்படும், ஒரு வெறுமை வெற்றிடம் போல காணப்படும். நீ திருப்தி அடையாதவனாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பண ஆசை, பிரசங்கி 5:10 வாசிக்கிறோம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடையவில்லை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடையவில்லை. ஆனால் என்னுடைய பிரகாரங்களில் காத்திருக்கிறவன், நான் கொடுக்கிற உசிதமான கோதுமையும் கண்மலை தேனையும் பருகுகிறவன், என்னுடைய ஜீவ தண்ணீரை பருகுகிறவன், நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவன், அவன் திருப்தி உள்ளவனாய் காணப்படுவான். நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்குவேன் என்று என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக யார் திருப்தி அடைய மாட்டார்கள்? யோபு 19:22 மற்றவர்களை பழிவாங்க நினைக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியைகளை செய்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் ஒரு நாளும் திருப்தி அடைவதில்லை. யோபு 19:22 யோபு தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லுவார், தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? யோபு அந்த மண்ணிலே புழுதியை தன்னுடைய சரீரத்திலே போட்டுவிட்டு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அவர் சுரண்டி கொண்டிருக்கிறார். சரீரமெல்லாம் அழுகி நாறிக் கொண்டிருக்கிறது. அத்தனை வேதனை. அவர்களுடைய நண்பர்கள், அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே யோபு சொல்கிறார், நான் என்னுடைய சரீரமெல்லாம் அழுகி இந்த நாரின நிலைமையிலும் நீங்கள் ஏன் திருப்தி அடையாமல் இருக்கிறீர்கள்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற அனுபவம், மற்றவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அனுபவம், சிந்திக்கிற அனுபவம், அல்லது மற்றவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டுவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி போய்விடும், திருப்தியின்மை வந்துவிடும். அப்படிப்பட்ட பாவத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக யார் திருப்தி அடைய மாட்டார்கள்? திருப்தியின்மை யாருக்கு காணப்படும்? ஆண்டவர் 4 காரியங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, பாதாளம் திருப்தி அடைவதில்லை. பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் திரள் கூட்டம் ஜனங்கள் பாதாளத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரக ஆக்கினைக்கு நேராக அவங்க நியமிக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படி நியமிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மலட்டு கற்பம் அது திருப்தி அடையாத நிலைமையிலே காணப்படுகிறது. அது திருப்தி அடையாத நிலைமையிலே காணப்படுகிறது. வறண்டு போன நிலம் அது திருப்தி அடையாத நிலைமையிலே காணப்படுகிறது. பற்றி எரிகிற அக்கினி எத்தனை பொருட்களை பட்சித்தாலும் அது தொடர்ந்து பட்சித்து கொண்டு திருப்தி அடையாமல் இருக்கிறது. அது போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அத்தியாயம் 15-16 வாசிக்கிறேன். தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவை யாவன? பாதாளமும்
மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. இந்த 4 போன்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இந்த காலை வேளையிலே நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். திருப்தியற்ற நிலைமையை ஆண்டவர் மாற்றி நமக்கு திருப்தியை தர விரும்புகிறார். ஆபகுக்கின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் அகங்காரிகள் திருப்தி அடைவதில்லை, மற்றவர்களுக்கு விரோதமாய் நினைக்கிறவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஆபகுக்கு சொல்கிறார், அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல் விரிவாக்கி திருப்தியாகாமல். மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிற சகோதரனே, புகைப்பிடிப்பதற்கு அடிமையாயிருக்கிற சகோதரனே, சூதாட்டத்திற்கு அடிமையாயிருக்கிற சகோதரனே, புரோனோகிராஃபிக்கு அடிமையாயிருக்கிற சகோதரனே, இழிவான இச்சை ரோகங்களுக்கு நீ அடிமையாயிருந்தால் நீ ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டாய். அது பாதாளத்தை போல, மலட்டு கற்பத்தை போல, வறண்ட நிலத்தை போல, பட்சிக்கிற அக்கினியை போல, இன்னும் குடி, இன்னும் பார், இன்னும் சூதாடு என்று உன்னை தூண்டி கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டு விடும். எத்தனையோ பேரை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம், நேரில் பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிவதை பார்த்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் அங்கே ஆபகுக்கில் மதுபானம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மதுபானம், போதை மருந்துகள், சூதாடுதல், இன்னும் அநேக இச்சை ரோகங்கள், காம விகாரங்கள், இவைகளுக்கு நாம் அடிமையாகாதபடி திருப்தியின்மை என்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக போய் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற திருப்தி உள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன்வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டி கொண்டுகிறான். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். தேவ வீட்டின் நன்மையினால் நீடித்த நாட்களால் ஆண்டவர் திருப்தியாக்க விரும்புகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறவர்கள் திருப்தி அடைவார்கள். தவனமுள்ள ஆத்துமாக்கள் திருப்தி அடைவார்கள். போதுமென்ற மனதுடனே கூடிய ஒரு நல்ல ஜீவியம் உள்ள மனிதர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தியாக்குகிற தேவன் நம்மை திருப்தி அடைய இன்றைக்கு அழைக்கிறார். திருப்திப்படுத்தாத காரியங்களுக்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவழிக்காதீர்கள். தீய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாருங்கள். மதுபானம், அந்த போதை மருந்துகள், சூதாடுதல், இன்னும் ஆண்டவரே இந்த காம விகாரங்கள், இது போன்ற பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அவைகள் ஒரு நாளும் உங்களை திருப்திப்படுத்தாது. பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்திருக்கிறது போல ஒரு நாள் விரிவாய் திறந்து உங்களையும் அழைத்து கொள்ளும். எனவே அந்த பரிதாபமான நிலைமைக்கு நாம் கடந்து போகாதபடி தேவன் தாமே நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வந்து அவருடைய உசிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். அந்த தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவர் தாமே உங்களையும் என்னையும் திருப்தியாக்குவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் ஒரு திருப்தி உள்ள ஜீவியத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.